ஓ மறுபடியும் டீம் ஃபுல்லா இங்க தான் இருக்காங்க எல்லாரும் இங்க ஓ தான் மை காட் ஆமா இந்த ஈவென்ட்ல தான் இருக்காங்க இவங்க வெறியா. ஆமா இது ஜோன்ல தான் இருக்கு குட் அட்வான்டேஜ் வந்து நினைக்கிறேன் அவ்வளவு கிறிஸ்த பாத்துதான் டோல் எது மண்டலே நங்கு விட போனவரே நங்கு. டிஃபெண்ட் பண்ணல பாத்தீங்களா ஐயோ வெறியான சாட்டு வெறியான சாட்டு FPP-ல அவனுக்கு எங்க இருந்து அடி விழுந்துச்சுன்னு தெரியல. யாரோ புகையில இருந்து அடிக்கிறாங்க வச்சான். யாரு நிறுப்பு 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 கரெக்டா கணேஷ் வந்து அவ பாத்துறா பாத்துறா போட்டு அவ்வளவுதான். என்னடா மூலையில உட்கார்ந்து இருக்காங்க. ஐயோ பாவம் பக்கத்துல ஆளு வச்சிருக்கா நேட புடிச்சிட்டு இருக்க கையில. சுட ஒருத்த கூட சுடலடா. இவனுக்கு கில் அடிப்பானுங்க போல இவனுங்க எதுக்கு கில் அடிச்சிட்டு இருக்கானுங்க இப்போ? டெபிசிட் பண்றாங்கடா. இல்ல இவங்க கில் பீட் பண்றாங்க கில் டெபிசிட் பண்றாங்க. அடி கூட பண்றாங்க. டெபிசிட் பண்றாங்க. ஒரு 3 பேரை அப்படியே அழகா ஜாலியா கொண்டுட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் ஒரு புல்லட் கூட சுடல வந்துட்ட. ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான், ஒருத்தன் புகையில விழுந்துட்டு இருந்தான், ஒருத்தன் பின்னாடி நேர்ல கையில பிடிச்சிட்டு இருந்தான். 3 பேருக்கு டம் 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 போங்கிட்டு அதான் மோள வாசிட்டு போயிட்டான். போகி வரதுலனா அதனால வாசிட்டு யாரோ இறங்குறாங்க மேல. இன்னாத்தல வைட்டி இறங்கிட்டாங்க நோத்தலே கில்லு கில்லு கொடுக்க வந்திருக்கான். கில்லு கொடுக்க வந்தவனே டிப் பண்ணி வெளியே மண்ணில ஆடிடா அப்படினோ அப்படி அவன் யோசிப்பான், ஏன் இங்க இறங்க கூடாதா ப்ரோ? அவன் சொல்ல மாட்டீங்களா நீங்க இங்க இறங்க கூடாதுன்னு? நீங்க வீட்டுக்குள்ளே ரெட் ஜோன் தான் போட்டுக்கிறாங்க ப்ரோ அப்படின்னு. இன்னும் ஜூயிசன் அங்க இருக்கு. யூடியூப் மட்டும் நாக்க ஃபினிஷ் ஆயிட்டாரு. யூசன் எதுக்கு தான் மேல போறாங்கன்னு தெரியல. எல்லா மேட்சும் மேல போயிடுறாங்கண்ணா. எங்க மேல போனாங்க? இங்கதான் இருக்காங்க. இங்கதான். ஏன்னா ஈவென்ட்ல செத்துட்டு இருக்கானுங்க 3 பேர். அகாலம் வந்து ஜீசஸ் மட்டும் தான் இருக்கான். ஓகே 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 நான் கூட மேல தான் போயிட்டாங்கன்னு நினைச்சேன். நான் என்னத்தையும் நினைப்பேன், ஜீசஸ் என்னத்தையும் நினைச்சிட்டு இருப்பான். இவனு கூட விளையாடுறதுக்கு செத்தே போலாம் அவ்வளவு சொல்லல. செத்தே போலாம், செத்து போறதுக்கு விளையாண்டுக்கிறான். ஹைப்பர் சான் பாத்தியா பெர்ஃபார்மன்ஸா? ரஷ்டோட முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ ரஷ்டோட இல்ல சார். அது இங்க வருது. ஜேபிடிஸ் காரங்க என்ன பண்றானுங்க? 12 கில் மாஸ்கால இருக்காங்க. ஜேபிடிஸ் 12 கில், எஸ்எக்ஸ்பிடிஸ் வேலையாவல, பிடிஎஸ் வேலையாவல, என்பிடிஎஸ் வேலையாவல, எஸ்ஆர்பிடிஎஸ் 10 கில். புதுசா ஏதாவது எடி கம்பேர் கொடுத்தா இங்க பாருங்க ஈவென்ட்ல இவங்க விடவே மாட்டேன்றானுங்க வெறியா. ஜோனுக்குள்ள இருக்கோ இருக்கிற கில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா யோசிச்சு வந்து இங்க இறங்கி இருக்கானுங்க ஜோனுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. யாரு? டிபிடிஎஸ் இருக்கிற கில் எல்லாம் ஆட்டே போட்டுட்டு இருக்காங்க. டெபிசிட் பண்ணிட்டு இருக்கானுங்க மத்தவங்கள கில் எடுக்க விடாம. இன்னமும் ஈவென்ட்குள்ள தான் ஜோன் இருக்கு. துரத்தியாங்க பாவம். நெருப்புலயே ஓடுறானா. பின்னாடி சட்டி நடி வருது. இன்னும் 1 HP. மக்கள் நாயகன் என்று அழைக்கப்படும் திண்ணை புரட்டி வருகிறார் செட்டில். சிங்கட்ரோல் ஆல்ரெடி செத்த சிங்கட்ரோல் ட்ரோல் வந்து ரீகால் பண்ணோம். ரஸ்கா ஐயோ தவறு எழுதிட்டானா ரஸ்கா. ரஸ்கா ரீகால் பண்ணனும். இல்ல ஹைப்பர் சேனல் இருக்கான். ஃளைட்ல வந்துட்டு இருக்கான். கால்ஸ் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ரீகால் பண்ணுவாங்களா? பண்ண முடியுமா இந்த ஜோன்ல இத்தனை பேர் இருக்காங்க? அங்க பாரு எம்பிடிஸ் பாரு. ஏன் எம்பிடிஸ் ஏன் பண்றது இல்லையா? எம்பிடிஎஸ் இந்த மேட்ச் வேணாம் நமக்கு நேரம் சரியில்லை. நம்மளுக்கு ஒரு மாமா வெயிட் பண்ணு, நம்மளுக்கு வருவான் அவன அப்ப அந்த மேட்ச் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புரியாதுன்னா இந்த ஜோர்டன் இந்த எஸ்டிஆர்லாம் என்ன பண்றானுன்னு எனக்கு புரியலடா. என்னதான் யோசிப்பானுங்கன்னு தெரியல. எக்கோடி இது ஒரு தாயம். என்ன பண்றானுங்க நிறைய. இப்ப நீ எஸ்டிஆர் நீ எஸ்ஆர்பிடிஎஸ் அடிச்சு உன்னால எடுத்து நிறுத்த முடியுமா? உன்னால உன்னை அனுப்புனா கண்டிப்பாண்ணா. யாரை எடுத்துட்டு யாரு பேர் நீ போவ? எஸ்ஆர்பிடிஸ்லங்கண்ணா. இதுங்க பாக்குறேன். டீம் 4 எஸ்டிஆர் எடுத்துறியா பேசாம? ஏங்கண்ணா
எதுக்கு இவனுங்க டிபி டெஸ்ட் பயங்கரமா விளையாண்டுது நல்லா விளாடுறானுங்க பேப்பர்ல தான் விளாடுறானுங்க 16 கிலோ ஜேபிடிஸ் ஆமாடா அடிச்சிராங்க மேட்ச் பாருங்க அடிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மெஜிஷியன் 8 கில் மெஜிஷியன் ஆனா எம்பிடிஎஸ் டிபிடிஎஸ் ஜோனுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஓ ஜேபிடிஎஸ் நோக்கி வந்துட்டு இருக்கானுங்க. ஜேபிடிஎஸ் வரும். ஐயோ ஆமாடா ஐயோ வெரிடா டி ரோல் நாக்கா ஐயோ ரோல் சுத்தல வா சரியான டீம் இந்த மாதிரி நாக்குடா அது. வெரியா போட்டான்டா டி ஐயோ வேற வெரியான டீம் தொட்ட சாக்கடிச்சா ரெக்கார்ட் ஆடிட்ட மெஜிஷியன் டபுள் பேரல் நல்லா இருக்கு. ஐயோ ரெண்டு நாக்கு டிபிடிஎஸ்ல கவருக்கு யாரு பஸ் கார்டு மட்டும் தான் இருக்கான். டிவிடி ஸ்கில் எடுக்குதுடா இவனை வச்சு. அண்ணா இந்த பக்கம் மலைக்கு மேல எம்பிடிஎஸ் பிடிஎஸ் போயிட்டு இருக்கு. வேலு பிடிஎஸ் அது தேவையே இல்லையே. இவங்கள வச்சே கில் எடுத்துட்டாங்கனா தேவையே இல்லையே. அவங்க இவங்கள வச்சு 20 கிலோ டிஃபெண்டிங் உடைச்சானுங்க. ஐயோ ஒட்டச்சி எறிஞ்சிட்டானுங்க. டிபிடிஎஸ் ஒட்டச்சி எரிக்கப்பட்டது. கொடூர கொலைகார மெடிசன் 8 தொட்டு 5 பங்கோஜி 1 ஈஷான் செல்ல குட்டி 4 கில். பஸ் கார்டு மட்டும் தான் இருக்கறான். சாய் வைக்கிறீங்க ஒரே ஒரு இறக்கி விட்டானா. சாய் மூவ்மென்ட் அமைதியா இருக்கான். சாய் ப்ரோ அதே கடைசில வந்து விநாயக் அப்படின்ற மாதிரி இறங்குறாங்க. ஈஸ்வரா வரா தாம வரா 3 பேர் இங்க இருக்காங்க. மறுபடியும் ஜேபிடி சைவல்ரியா என்ன நடக்குது? சாய் இப்படி பண்றானே. சாய் எல்லாம் கொடூரமான டீமை கொன்னு எரிச்சிட்டு இருக்கான். சாய் இங்க ரஸ்காட நான் பார்த்தா சிரிப்பா இருக்காங்க. பாருங்க ரஸ்காட தாம் பாரு தாம் இங்க பாரு இப்ப ஒரே இரு கதவுகள் அவ்வளவுதான். இங்க பாரு அவனு ஸ்மோக் போட்டுக்கிறான் பைத்தியம். புட்டு கொடுத்து அவ்வளவுதான் காலி. ரஸ்காடு காலி. வெறியான நேடு பங்கு கிட்ட இருந்து வெரி மீதியா உட்கார்ந்தாங்க. மேல இருந்தா வந்தாங்க. ஏன் டிபிடிஎஸ் உடைக்கிறான். உடைச்சி எரியப்பட்டது. மறுபடியும் ஒரு 19 கில்ல டிபிடிஎஸ் லீடிங்க உடைச்சி எரிஞ்சிட்டாங்க. இப்ப இவங்க உயிரோட இருந்தாவே போதும். பிடிஎஸ் உடைப்பாங்களா? பிடிஎஸ் உடைப்பாங்களா? பிடிஎஸ் உடைக்க வாய்ப்பு இருக்கா? பிடிஎஸ் உடைக்க வாய்ப்பு இருக்கா? கரெக்ட்டா ஈஸா வெளிய போய்ட்டான். ஓட்டி கரெக்ட்டா ஒரு சாய்வான் ஹெச்பி சாய்வான் ஹெச்பி பேண்டேஜ் தான் இருக்கு. ஹீல் பண்ற கூட ஹீலிங்ஸ் எதுவும் இல்ல. இவங்கள்ட்ட ஒரு த்ரோபிள்ஸ் கூட இல்ல. ஆமா இவங்க ஜோனுக்குள்ள போணும். ஆனா அவங்க ஜோனுக்குள்ள எடுத்துறாங்க. ஜோனுக்கு போ கார் எடுத்துறாங்க. போகும்போது அடி விழுது. மெஜிஷியன் அடிக்குறாங்க. பாஞ்சா செய்யப்பட்டது. ஆஹா மரணமா இல்ல தப்பிச்சாங்க. மேல வர. ஆனா மேல இன்னொரு டீம் மேல கீழன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் மாட்டிக்குவானுங்க. மாட்டிக்கிட்டானுங்க. இங்க போய் பக்கத்துல அடி விழுது. அதே மாட்டலடா இவனுங்க 4 கில்ல இவனை வச்சு எடுத்துருவானுங்கடா. அப்படிதான் தோணுது. அப்படிதான் தோணுது. ஆமா ஆமா இவனுக்கு கொடூர குழந்தைங்கல்ல பாக்குறவங்க எல்லாம் வேட்டையாடுவானுங்க. வேட்டையாடும் கொடூரணி அடிச்சிருவாங்கன்னு தோணுது. அவங்க அவுட் ஆஃப் ஜோன் வர ஜோன் வரணும். அதான் ஜோன் பிளாக் பண்றாங்க மாதிரி தெரியுது எனக்கும். மேல இருக்க டீம் மட்டும் கரெக்ட்டா அடிச்சு பொசிஷன் அங்க பாரு எப்படி போறாங்க பாரு. இன்ஸ்பைரன்ஸ் எப்படி போறாங்க பாரு. எப்படி போறாங்க பாரு 4 பேரும். தூக்குறான் பாரு. வார காம தூக்குறான் பாரு. வார வீட்டு சரிக்கிறான் பாரு. வார வீட்டு முடிக்கிறான் பாரு. காக்கோ தூக்கிட்டான். ரெண்டு பக்கம் ஆடுறாங்கடா 20 அங்க பாரு. அங்க பாரு இன்ச் பை இன்ச். பங்கோஜ் முன்னாடி போயிட்டான். பங்கோஜ் கிட்ட இருக்கான். பங்கோஜ் கிட்ட இருக்கான். அடுத்து வேலிபிடிஸ் பாக்குறான். அடுத்து வேலிபிடி தொட்டோ. வேலிபிடி ஒரு நெருப்பு. சாய எரிக்கிறான். சாய எரிச்சு கொள்றான். சாய எரிச்சு கொள்றான். தொட்டோ சாய எரிச்சு கொள்றான். 1 HP. ஐயோ கொடூர குழந்தைங்க. அவ்வளவுதான். இப்பவே எப்படின்னா மார்ச்சுக்கு அப்புறம் இவனுங்க எல்லாம் இவனுகிட்ட தான் எல்லாமே. எப்படி தெரியுமா ஒட்டுக்க வேண்டாங்க 4 பேரும். 4 பேரும் டாப். அவ்வளவுதான் முடிக்கிறானுங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல இருந்து எல்லா பக்கத்துல இருந்து அடி விழுந்துட்டு இருக்கு. போனது நடந்துருக்கு. மறுபடியும் ரைவல் எடுக்கறாங்க.
ஜோன் பிடிச்சாங்க 22 கிலோ டிபிட்ட உடச்சிட்டாங்க டிபிட்ட ஆல்ரெடி உடச்சி எரிக்கி போட்டாங்க என்ன நடக்க போகுது மெடிசன் 23 25 ஜே கொடூர கோட்டா உடையாடா போடா டேய் முயோ யோயோ எல்லாத்தையும் உடைக்கிறான் 6 போடு 26 போடு அதே மாதிரி பெரிசே முன்னாடி போய் ஓடுறான் பாரு கைரேட்ட பாரு 27 போடு போறான் பாரு 27 30 கிலோ டிராபிக் ஜேபிடி சிஸ்டம் கை மாறியடா கான்செப்ட் இதுல கால்ல போட்டு ஓட்டி மெதி மெதிக்கிறானுங்களா 30 கிலோ போன மேட்ச் அடிச்ச அதே 29 வேலு கீழ நீ யார் வந்தாலும் இனிமே வேலையாவாதா பாப்பா என்ன நடக்குது பங்கோஜி 5 யோ கொடுங்க சல்லாக்குட்டி இஷான் வேற ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்கான் 30 எடுக்க முடியுமா மெடிசன் அவ்வளவு பொறுமை பங்கோஜ் அவ்வளவு அழகா சொன்னிருக்கான் டொட்டோ எல்லா பக்கமும் ஈட்டி போயிட்டே இருக்கான் 29 நானி மாட்டிச்சு நானி பண்ணி கொள்ளுவாங்க மெடிசன் வரீங்களா ஐயோ போறப்ப மெடிசன் சீச்சன் மினிட்ஸ் பாத்தியா ஐயோ மெஜிஷியன் போறப்ப கார்ல ஸ்வீட் சேஞ்ச் பண்ணி கஜா பூஜா போட்டான் பாத்தியா இல்லையா?